நேத்தியிலிருந்தே சொல்லிட்டு இருந்தேன். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் திவ்யாவும், சாண்ட்ராவும் தான்டா. சாண்ட்ரா வந்து சீக்ரெட் டாஸ்க்ல இருக்காங்க. அவங்க பிரச்சனை பண்ணலாம். ஆனா திவ்யா ஏன் பிரச்சனை பண்றாங்க? அவங்களால தான்டா மொத்தமா கேமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி இந்த ஆடியோவ கேட்டு வாங்க. உள்ள போய் டப்புன்னு வந்து ஸ்னீஸ் பண்ணிட்டு வாங்க. நான் ஏன் பண்ணல தெரியுமா? பிரவீன் என்கிட்ட வந்து பேசிட்டு அந்த இடத்துல பிரவீன் தான் நின்னா. இல்லைன்னா நான் ஒரு செகண்ட் அந்த யோசனை வந்தது அதுக்கு நான் தான் அந்த பிளானை கொடுத்தேன். அப்போது கேட்டீர்களா இந்த ஆடியோவை? அதாவது அந்த ஸ்னீசிங், அதாவது இந்த மூக்கு சளி வந்து ஒழுகிட்டு இருந்தது இல்லையா சாண்ட்ரா அவர்களுக்கு, அதை சீந்த சொல்லியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா அவர்கள் தான். ஸோ அதனால தான் கெஸ்ட் எல்லாமே கடுமையாக நடந்துக்கிட்டாங்க. சொல்லப்போனால் ஐயோ இவங்க கூடலாம் வாழவே முடியாது, நாங்கள் கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொல்லி பொட்டி பொடிக்க தூக்கிட்டு தீபக் அவர்களெல்லாம் கிளம்பிட்டாப்புல. மனுஷன் ஒரு லெவலில் அழுந்துட்டாரு. அந்த அளவுக்கு மோசமாக பண்ணி விட்டாங்க சாண்ட்ரா அவர்களும் திவ்யா அவர்களும் சேர்ந்து. இதை சொன்னால் மறுபடியும் நீங்கள் திவ்யாவுக்கு அகெயின்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. இங்கே வழக்கமாக சொல்கிறது வழக்கம், நான் கேட்குறது வழக்கம். ஒரு பக்கம் சாண்ட்ரா வந்து ஸ்டூல் போட்டாவது அவனை அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நானெல்லாம் வந்துச்சுன்னா வச்சு செஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லி பிரஜன் அவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அண்டு அவங்க யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கு போட்டு வீடியோ பாருங்கள். அண்டு இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்னா எதிர்பார்க்கணும். நிறைய பேர் வீடியோ கால் பார்க்குறீங்க, பட் லைக் போட மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு டாஸ்க் வந்து நடைபெற்றது. ஓகே, முந்தா நேற்றுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க விக்ரம் அண்டு பார்வதி. இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு சூப்பராக வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் வீடாடா இது அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து இருந்துட்டு இருந்தது. ஒவ்வொரு எம்ப்ளாயும் நல்லா என்கரேஜ் பண்ணி எந்த பிரச்சனையும் உண்டாக்காமல் சூப்பராக பண்ணிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. எங்கே பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராவுக்கு வந்து சீக்ரெட் டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க. அந்த சீக்ரெட் டாஸ்க்கை வச்சு திவாகர் அவர்களை வெளியேற்றணும் அப்படின்னு வந்து ஒரு முடிவு வந்து பண்ணுறாங்க. அதனால் வியானா ஒரு பக்கம் வந்து சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா ஒரு பக்கம் வந்து சண்டை போடுறாங்க. க்ளோஸ்டு ஓப்பன் அப்படின்னு சொல்லி அந்த கிச்சன் வந்து ஒரு பாடுபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நேற்றுக்கு காலையில் யார் பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா, மறுபடியும் சாண்ட்ரா அவர்கள் தான் பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ என்ன பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஸ்னீசிங், அதாவது இந்த தும்புற மாதிரி, அதுக்கப்புறம் என்னுடைய கர்ச்சிப்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டீங்க, டவல்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டீங்க, அதுதான் உங்களுக்கு கொடுத்தாங்க, சட்னியில் வந்து முடி இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக கெஸ்ட்டை வந்து வெறுப்பேற்றி ஒரு கேம் ப்ளே பண்ணாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப உறுதுணையாக இருந்தது வந்து திவ்யா அவர்கள். சொல்லப்போனால் அப்படியே கை தட்டி சிரிச்சிட்டு இருந்தாங்க சாண்ட்ரா பண்ணுறதுக்கு. இதை வந்து நான் நேற்றுக்கெல்லாம் வீடியோ போட்டேன். ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பாருக்கு வந்து பிஆர், நீங்கள் திவ்யாவுக்கு அகெயின்ஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கமெண்ட்ஸ் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. உண்மையாலுமே அங்கே டாஸ்க்கை உடச்சிது. அதாவது திவ்யா போய் ஸ்டேஜில் வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பாருங்கள், நான் இவ்வளோ கத்துறேன், இவ்வளோ அடம்ப்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன நீங்கள் மேனேஜர் போஸ்ட்லேருந்து தூக்குனீங்க, சரி ஓகே. ஆனால் விக்ரம் நல்லவர், பண்பானவர், அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர்னு அவரை நீங்கள் தானே வந்து செலக்ட் பண்ணீங்க, கடைசி அவரையும் நீங்கள் கீழே இறக்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி திவ்யா வந்து பேசுகிறாங்க. சரி ஓகே, அவங்க கீழே இறக்கிட்டாங்கப்பா. அவங்களா கீழே இறக்குனாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் பிரச்சனை பண்ணா நேற்றுக்கு? சாண்ட்ரா பண்ணாங்க. அதோடைய விளைவுகள் தான் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து ஆக ஆரம்பிச்சுது. சொல்லப்போனால் துஷாருக்கும் திவ்யாவுக்கும் சண்டை வந்தது சாண்ட்ராவால் தான். இப்போ சாண்ட்ரா அவர்கள் வந்து போய் அங்கே தும்புறாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் சளியை வந்து ஒரு மாதிரி பண்ணுறாங்க. ஒரு இரிட்டேட் ஆகுதாங்க இருக்கக்கூடிய கெஸ்ட்டுங்களுக்கு. ஸோ அதனால் அவங்க வெக்கேட் பண்ணுறேன் அப்படின்ற போகும்போது அது அடுத்த கட்ட பிரச்சனையை நோக்கி நகருது. இப்போ பிரச்சனை பண்ணது இவங்க 2 பேர். சாண்ட்ராவை ஏற்றுக்கலாம், அவங்களுக்கு சீக்ரெட் டாஸ்க்கு என்ன, அவங்களுக்கு வந்து நீங்கள் மூக்க சிந்துங்க அவங்க முன்னாடி போய் அப்படின்னு சொல்லி சொன்னதே வந்து திவ்யா தான். ஓகே, அதுக்கான ஆடியோ தான் நான் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்ன தெரியுமா விஷயம் இருக்க போது, திவ்யாவுக்கு வந்து தெரியவே தெரியாது சாண்ட்ரா வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்கில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி. சொல்லப்போனால் திவ்யாவையும் சாண்ட்ரா அவர்கள் உபயோகப்படுத்தி கொண்டிருந்தார். அதுதான் உண்மை. திவ்யா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தேவையில்லாத சில வேலைகளை பண்ணிட்டாங்க. இப்போ சாட்டர்டே எபிசோடில் விஜய் சேதுபதி சொல்லுவாப்ல, இது ஒரு சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு சொல்லி. அப்போ திவ்யாவுடைய ரியாக்ஷன்ஸை பற்றியெல்லாம் வெளுன்னு வெளுக்க போகிறாரு. அப்போ தான் தெரிய போகுது அக்காவுக்கு ஆட்டம் என்ன அப்படின்னு சொல்லி. ஒரு தலைவர் போஸ்டிங் வந்து இருக்காங்க. தலைவராக எந்த முடிவுகளும் இப்போ வரைக்கும் எடுத்ததே இல்லை. மைக்கு போடல அப்படின்னு சொல்லி அந்த ஆளை பிடிச்சி அப்படி திட்டுறீங்க. அதை கேட்க வந்தால் பார்வதியை பிடிச்சி அந்த திட்டி விட்டுருந்தாங்க. அதே மாதிரி மைக்கை வந்து சாண்ட்ரா அவர்கள் போடாமல் இருக்காங்க. ஆனால் அதை பற்றி எதுவுமே கண்டுக்கல. உன்னை போட சொல்கிறேன்லன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. குட்டி பிசாசு அப்படின்னு சொல்லி பாடி ஷேமிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம விக்ரம் அவர்களை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாடி நகருது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி திட்டுறாங்க. அவர் ஒரு பக்கம் கோவப்பட்டு இது தப்புங்க அப்படின்னு சொல்லி சாரி கேட்க வைக்கிறாரு. சரி அதெல்லாம் விடுங்க. நேற்றுக்கு டாஸ்க்கு கிளியராக சொல்கிற பாருங்க. நேற்றுக்கு டாஸ்க்கு கொலாப்ஸ் ஆனதுக்கான காரணம் சாண்ட்ரா சீக்ரெட் டாஸ்கில் இருக்காங்க. அவங்க கொலாப்ஸ் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை.
பட் அது ஒரு லிமிட் லெவலில் செஞ்சுருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். கெஸ்ட்டை அவமானப்படுத்துகிற மாதிரி கெஸ்ட்டே அழுக வைக்கிற அளவுக்கு வந்து பண்ணது ரொம்ப மோசம். பிக் பாஸை மதிக்காமல் சோபா மேலே உட்காந்துக்கிட்டு பிக் பாஸே கூப்பிட்டு வராமல் இருந்தது அதை விட கேவலம். சரி விடுங்க, அதை கூட ஏற்றுக்கலாம், ஏன்னா அது ஒரு டாஸ்க். ஓகே, திவ்யா அவர்கள் வந்து சாண்ட்ராவுக்கு போய் ஐடியாவை கொடுத்தது அதை விட கேவலம். ஏன்னா ஒரு ஆஸ் எ தலைவராக பிரச்சனைகள் வரும் பொழுது எண்ட் ஆஃப் தி டே மேனேஜரால் கட்டுப்பாட்டில் இருக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் தலைவர் தான் அந்த இடத்துல வந்து முடிவே எடுக்கணும். ஆனால் இவங்களே போய் இந்த பிரச்சனை நீ இன்னும் பெருசாக்கு அப்படின்னு சொல்லி நீ மூக்க சீந்தி போடு, ஸ்னீசிங் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அப்படின்னா நீங்கள் எப்படிப்பட்ட கேடுகெட்ட ஆளாக இருப்பீங்க மிஸ் திவ்யா. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ருதீன் அவர்கள் வந்து கன்சோல் பண்ணிட்டு இருக்காரு பிரஜன் கிட்ட. என்னத்தை பற்றி அப்படின்னா, நம்ம விக்கல்ஸ் விக்ரம வந்து உருவகேலி வந்து பண்ணியிருப்பாங்க திவ்யா. என்ன பாடி நகர்ந்து வருது அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து உருவகேலி கிடையாது, பாடி ஷேமிங் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க. எஸ், அது பாடி ஷேமிங் கிடையாது. நீங்கள் செத்துப்போன ஆட்களை தான் நீங்கள் பாடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, செத்துப்போன பாடி வந்து நகர்ந்து வருது அப்படிங்கிறத மீன் பண்ணி சொல்கிறீங்களா திவ்யா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து அஃபண்ட் ஆகிறாப்புல விக்ரம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கேட்குறாங்க ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னோடனே தாச்சி பூச்சின்னு வந்து திவ்யா வந்து கத்துறாங்க. கத்தி முடிச்சதும் விக்ரமுக்கு இல்லைங்க நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே வந்துடுறாப்புல. ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க நாங்கள் இதுக்கப்புறம் பேசுறது இல்லைங்க, நான் ஃப்ரெண்ட்லியாக தான் சொன்னேன், இது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பாடி ஷேமிங்கான லாங்குவேஜ் இல்லை, நாங்கள் அதுக்கு எதிராக வந்து பேசக்கூடிய ஆள் அப்படின்ற மாதிரி எல்லாம் சீன் போடுறாங்க. நீங்கள் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாப்புல. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கமருதீன் கிட்டலாம் சொல்லிட்டு இருக்காரு. கமருதீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரஜன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க பரவாயில்லையா, நேற்று கூட எனக்கு ஒரு பிரச்சனை வந்து நடந்துச்சு, அதை கன்சோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் அவங்ககிட்ட போய் பேசினேன். குறிப்பாக வந்து அந்த சீரியலில் அவங்களும் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க, அது அவங்கள நான் லவ் பண்ணல, வேற ஒரு ஹீரோயினை வந்து நான் லவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்ககிட்ட கன்சோல் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். ஆனால் அவங்க வந்து நீங்கள் கீழ்த்தரமாக பேசுகிறீங்க, நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, அப்படி பேசுகிறீங்க, இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன அவமானப்படுத்துகிறாங்கன்னா இதெல்லாம் சரியா கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி கமருதீன் சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ கமருதீன் வந்து பிரஜன் கிட்ட என்ன சொன்னாருன்னு தெரியல, மேபி அவங்க ஃபேமிலியை பற்றி பேசியிருந்துருக்கலாம். ஃபேமிலி மீன்ஸ் குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கு என்ன ஏதுன்னு கேட்டிருந்துருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பிரஜன் அவர்கள் வந்து அடிச்சிருவேன், உதச்சிருவேன், என்னெல்லாம் கேட்டாங்க இழுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நான்லாம் வச்சு பலாப்பலான்னு இழுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சாண்ட்ராக்கா நான் மட்டும் நான் சும்மா விட்டுருவேன்னா எட்டி அடிப்பேன், ஸ்டூலு போட்டு கூட மேலே ஏறி அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாரை சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் கமருதீனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ லைவில் நான் மிஸ் பண்ணிட்டேன், கமருதீனை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அந்த மாதிரி பேசும்போது. இல்லை இந்த 3 பேரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சுத்தமாக புரியவே இல்லை. ஆக்சுவலாக ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் ஓல்ட் கண்டஸ்டன்ட், தே ஆல்சோ டிட் சம் மிஸ்டேக்ஸ். நான் இல்லைன்னா சொல்ல கிடையாது, அவங்க மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதை ரிகவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, மறுபடியும் அதே போட்டு அடிக்காதீங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இன்றைக்கி அவன் என்ன பண்ணுறான் அதை பேசுங்க, நேற்று என்ன பண்ணான், அதுக்கு முந்தா நேற்று என்ன பண்ணான் அப்படின்றத பற்றி பேசாதீங்க. பார்வதியும் கமருதீனும் அதே சமயத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏங்க நாங்களே கன்சோல் பண்ணிக்கிட்டோம், என் மேலேயும் தப்பு இருக்குது அவன் மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்றத பேசி புரிய வச்சுக்கிட்டோம், நீங்கள் மறுபடியும் அதே பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது தெரியுதுங்களா, நல்லா ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமாக ஒரு இதை வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. எண்ட் ஆஃப் தி டே நான் ஒன்று சொல்கிறேன்ப்பா, திவ்யா மேலே இருந்த மதிப்பு மரியாதைலாம் போயிடுச்சு. நான் ஆரம்பத்தில் வந்து வைல்டு கார்டு என்ட்ரி கொடுக்கும்போது வேறு லெவலில் பண்ணுவாங்க, ஏன்னா டிசிப்ளின் டெக்கோரம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க, செம்மையாக பேசுகிறாங்க. நான்லாம் வந்து பிக் பாஸ் சீசன் 7 அர்ச்சனா மாதிரி வந்து பேசுவாங்க அப்படின்னு சத்தியமாக நான் எதிர்பார்த்தேன். ஐ வில் சப்போர்ட் அப்படின்றலாம் யோசித்து வச்சுருந்தேன். ஆனால் ஒஸ்ட்டு த கோரு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.